Good morning students. Now we are going to solve the chapter set language. 9th standard maths la standard 9th subject mathematics chapter 1 set language பார்க்க போறோம். So அதுல exercise 1.5 ல question number 4 to 7. Okay வா? 4 questions பார்க்க போறோம். 4 5 6 7. Okay. So first fourth question பாருங்க. So verify A union B intersection C is equal to A union B intersection A union C using Venn diagrams. ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க क्वेश्चन சால்வ் பண்றது வெரி ஈஸி. ஓகேவா? ஈஸியா நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சோ அப்படி பாக்கும்போது இந்த क्वेश्चनல சொல்யூஷனே கிடையாது. only Venn diagrams. using only Venn diagrams. அதை யூஸ் பண்ணி நீங்க சம சால்வ் பண்ணா போதும். ஓகேவா? சோ இந்த क्वेश्चनக்கான சொல்யூஷன் பாருங்க. two sides left and right sides கொடுத்திருக்கேன். values என்ன பண்ண போறோம்? இந்த செட்டுக்கான values ஈக்குவலா இருக்கா அப்படினு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி காமிக்க போறோம். சோ ரைட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு நம்ம எடுத்துக்கிறோம். சோ லெஃப்ட் சைடு A union B intersection C. சோ எடுத்துட்டு சோ இதுக்கான Venn diagrams டிரா பண்ண போறோம். ஆல்ரெடி Venn diagrams டிரா பண்றத பத்தி 4 எக்ஸர்சைஸ் நம்ம பார்த்திருக்கோம். சோ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல போறோம். சோ இங்க நம்ம வந்து Venn diagramக்கு பாக்ஸ் போடாம சொல்ல போறோம். பிகாஸ் ஏன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா நம்ம காம்ப்ளிமென்ட் செட் டேஷ் வச்சு சொல்றோம்லையா A dash B dash அப்படினு சொல்லிட்டு மேல காம்ப்ளிமென்ட் செட் நோட் பண்ணி காமிக்கும் பொழுது என்ன செய்வோம் பாக்ஸ் போடுவோம். பட் இங்க என்ன நமக்கு சிங்கிளா இருக்கு. சோ காம்ப்ளிமென்ட்ல எதுவும் கிடையாது. சோ என்ன பண்ணா மட்டும் போதும் Venn diagrams மட்டும் adjacent Venn diagrams மட்டும் டிரா பண்ணா போதும். ஓகேவா? சோ பாருங்க 3 செட்ஸ் given questionsல A B C அப்படிங்கற 3 செட்ஸ் இருக்கு. சோ அப்ப 3 diagrams adjacent 3 circles நம்ம டிரா பண்ணிக்க போறோம். செட் A B C அப்படினு சொல்லிட்டு 3 diagrams டிரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ இத ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். இந்த லெஃப்ட் சைடுல என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டைம் பிராக்கெட் எப்பவுமே சரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எது கொடுத்தாலுமே சரி bracket values கிளியர் பண்ணிட்டு next அடுத்த ஸ்டெப் போவோம். ஓகேவா? சோ அதே போல இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? bracket values. சோ இதுல இருக்கு B intersection C. intersection means காமனா இருக்கும் இல்லையா? சோ கொடுத்திருக்க 2 செட்ஸ் ஆகட்டும் 3 செட்ஸ் ஆகட்டும் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னாலே என்னது காமனா ஒரு பார்ட்ஸ். அப்ப காமன் பார்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஆன்சர்ஸ்மே என்ன பண்ண போறோம்? ஷேடட் ரீஜன். ஷேடட் ரீஜன்ஸ் வச்சு தான் நம்ம ஆன்சர் வந்து காமிக்க போறோம். ஓகேவா? சோ அப்ப A B C அப்படிங்கற 3 adjacent diagrams டிரா பண்ணிக்கிறீங்க. சோ இதுல B intersection C bracket value B intersection C. So B க்கும் C க்கும் காமனா பிளேஸ் பாருங்க. சோ இந்த சர்க்கிள் பிளேஸ். ஓகேவா? இந்த சர்க்கிளை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படினு சொன்னீங்கன்னா உங்களுக்கு B intersection C க்கான ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் A union B intersection C க்கான வேல்யூ நம்ம காமிக்க போறோம். சோ அப்படினு பாத்தீங்கன்னா B intersection C ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. and A union அப்படிங்கறப்ப யூனியன் சொன்னாலே என்ன செய்வோம் நம்ம ஜாயின் எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி எழுதுறது. சோ அப்ப A union நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரோட union of A வை ஜாயின் பண்ணிக்க போறீங்க. அப்ப என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு? A is equal to அந்த சர்க்கிள் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச union of B intersection C. So B intersection of B intersection part. So இந்த whole place நீங்க கவர் பண்ணி போட்டீங்க அப்படினு சொன்னா answer of A union B intersection C. ஓகேவா? கிளியரா? B intersection C அப்படி போட்டீங்க. So அதோட A union ஜாயின் பண்ணி எழுத போறீங்க. So A union B intersection C. So இதான் லெஃப்ட் சைடுக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? So this is equation 1 மார்க் பண்ணீங்க. Next take RHS. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போறோம். So what is right hand side value? பாருங்க A union B intersection A union C. A union B intersection A union C. ஓகேவா? So பாருங்க ஃபர்ஸ்ட் bracket values கிளியர் பண்ணீங்க. First bracket A union B. So A union B அப்படிங்கறப்ப என்ன செய்வீங்க? A B C ங்கற 3 சர்க்கிள்ஸ் டிரா பண்ணுவீங்க. A க்கும் B க்கும் யூனியன் அப்படி சொல்றப்ப ஷேர் பண்ணுவீங்க. சோ இதுக்கான வேல்யூவை நம்ம ஷேடட் ரீஜன் மூலமா தான் காமிக்கிறோம். ஓகேவா? A union B ஷேர் பண்ணியாச்சு. and செகண்ட் பார்ட் என்ன இருக்கு? A union C. சோ A union C ஷேர் பண்ணிடுங்க. A and C two parts ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? லெஃப்ட் ரைட் சைடுல உள்ள 2 bracket values கிளியர் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா 2 values க்கு ஃபயர் ஆகுது. என்ன இருக்கு? A union B intersection A union C. So A union B intersection, that means intersection சொல்ல காமன். இந்த A union B க்கும் A union C க்கும் காமன் பார்ட்ஸ் என்ன ஷேர் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினு சொன்னா இங்க A க்கு பார்ட் ஷேர் ஆயிருக்கு, இங்க A ஷேர் ஆயிருக்கு. பட் இங்க B ஷேர் ஆயிருக்கு, இங்க C ஷேர் ஆயிருக்கு. சோ அப்ப காமன் பார்ட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் காமன் பார்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா only this place மட்டும். ஓகேவா? இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 2 டயகிராம்ஸ்லயும் ஷேர் ஆயிருக்கு. சோ அப்ப இந்த சர்க்கிள் A ங்கற சர்க்கிளும் and B intersection C தான் இந்த 2 டயகிராம்ஸ் வந்து உங்களுக்கு காமனா கிடைச்சிருக்கு. சோ ஆன்சர் பாத்தீங்க அப்படினு சொன்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கான ஃபைனல் ஆன்சர் this diagram. ஓகேவா? this shaded region. So this is equation 2. So from 1 and 2 ல it is verified that நம்ம என்ன கிடைச்சிச்சு? லெஃப்ட் சைடு கொடுத்த A union B intersection C is equal to A union B intersection A union C.
Okay ma, first question over. Okay students, next is fifth question. Okay, fifth question பாருங்க. If A is equal to set B C E G H, okay ma, ஒரு 5 values alphabetic letters variables கொடுத்தாங்க, and B is equal to A C D G I and C is equal to A D E G H, okay ma, 3 set of values கொடுத்துட்டாங்க. So last question fourth ல என்ன பார்த்தோம் அப்படினு சொன்னோம்னா using Venn diagrams only, set values எதுவும் கொடுக்கலாம், only diagrams யூஸ் பண்ணி மட்டும் நம்ம சால்வ் பண்ணி காமிச்சோம். 2 sides நம்ம ஒரு கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சர்ஸ். பட் இங்கே அவங்களே என்ன செட் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ ஒரு குரூப் ஆஃப் செட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசி அப்படிங்கிற 3 வேல்யூஸ் உள்ள செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொன்னால், then show that A minus B intersection C is equal to A minus B union A minus C. ஓகேவா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A minus B intersection C is equal to ரைட் ஹேண்ட் சைடில் A minus B union A minus C அப்படிங்கிற 2 செட்ஸ் நீங்கள் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறீங்க. 2 சைட்ஸு as usual எப்பொழுதும் போல சொல்யூஷன்ல இவர் என்ன கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதிங்க. செட் A என்ன B, எப்பயுமே क्वेश्चन கொடுக்கும் பொழுது क्वेश्चन என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் நீங்க கிளியரா எடுத்து எழுதிங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கூட ஈஸியா இருக்கும். ஓகேவா, சோ அப்ப given sets என்ன இருக்கு, A B C அப்படிங்கிற 3 செட்ஸ் எடுத்து எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட் we prove the left hand side. ஓகேவா, LHS போட்டுறீங்க. சோ take LHS. what is LHS? A minus B intersection C. யூசுவலா என்ன பண்ணுவீங்க, பிராக்கெட் வேல்யூ கிளியர் பண்ணுவீங்க இல்லையா. சோ பிராக்கெட் வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, B intersection C. So B intersection C ங்கறப்ப set A B என்ன C என்ன அப்படிங்கறது கிளியரா எழுத போறீங்க. set B கான வேல்யூஸ் A C D G I and intersection of C யோட வேல்யூ A D E G H. ஓகேவா, 2 செட்ஸ் கான வேல்யூஸ் எடுத்துச்சு. சோ இப்போ இன்டர்செக்ஷன் சொன்னாலே உங்களுக்கு என்ன தெரியும், காமனா உள்ள வேல்யூஸ். காமன் வேல்யூஸ் என்ன பாருங்க, A D and G. ஓகேவா, C and I இங்க இருக்க அந்த காமனா கிடையாது, இங்க இருக்கு. சோ காமன் வேல்யூஸ் பாத்தீங்க அப்படினு சொன்னா A D and G. B intersection முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன ஜாயின் பண்ணனும் அப்படினு சொன்னா A மைனஸ் இல்ல அப்படிங்க, மைனஸ்க்கு யூனியனுக்கு எல்லாத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. சோ ஈஸியா நீங்க போட்ற கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிக்காம போடணும். சோ A minus B intersection C. ஓகேவா, சோ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் A? A is equal to B C E G H. ஓகேவா, மைனஸ் set of all B intersection C கண்டுபிடிச்சிட்டோம்லையா. what is the value of B intersection C? A D G. ஓகேவா, A D G. இந்த மைனஸ்க்கான பார்ட் நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படினு சொன்னா என்ன வேல்யூ ஃப்ரம் எதிலே இருந்து சப்ட்ராக்ட் பண்ண போறீங்களோ சோ அந்த செட்டுக்குள்ள தான் நீங்க கிளியர் பண்ணி காமிக்கணும். சோ செகண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ்ல என்ன சேம் வேல்யூஸ் இருக்கோ அத கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இந்த வேல்யூஸ் எடுத்து நீங்க எழுதா போதும். ஓகேவா, என்ன சேம் வேல்யூஸ் இருக்கோ அத லீவ் பண்ணிடுங்க, பேலன்ஸ் இந்த வேல்யூஸ் எடுத்து எழுத போறீங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா B அந்த செட்ல கிடையாது, C கிடையாது and E H also கிடையாது, G மட்டும் தான் இந்த செட்ல அந்த செட்ல காமனா இருக்கு. சோ செகண்ட் செட்ல கேன்சல் பண்ண கூடாது, A ல இருந்து அந்த வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்ப A ல அந்த செகண்ட் செட்டோட வேல்யூஸ் என்ன இருக்கு அத சப்ட்ராக்ட் பண்றீங்க. சோ பேலன்ஸ் வேல்யூஸ் பாருங்க B C E H. இது ஈக்குவேஷன் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படினு சொன்னா A minus B intersection C அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் B C E H. ஈக்குவேஷன் 1. ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு we take RHS பாத்தீங்க அப்படினு சொன்னா A minus B union A minus C. A minus B union A minus C ங்கற வேல்யூஸ் எடுத்துங்க. as usual எப்பொழுதும் என்ன பண்ண போறீங்க, bracket values கிளியர் பண்ண போறீங்க. so take A minus B. A minus B பாத்தீங்கன்னா A got set of A B C E G H. so இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொருத்துக்கு ரைட் பண்ணி கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆன்சர் எழுதும்போது. so செட்டை நோட் பண்ணீங்க, அந்த செட்லயே பார்த்துட்டு ஸ்டார்டிங்லயே அதை பார்த்து கேன்சல் பண்ணீங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒவ்வொரு டைமும் நீங்க மாதிரி எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா, சோ செட் A எடுத்தீங்க மைனஸ் ஆஃப் செட் B. ஓகே, சோ செட் A க்கு B க்கு என்ன காமன் வேல்யூஸ் அது கேன்சல் A ல பண்றீங்க. சோ A ல B யோட வேல்யூஸ் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா C and G. ஓகேவா, C and G. சோ கேன்சல் C and G. சோ பேலன்ஸ் B E H. பேலன்ஸ் வேல்யூஸ் இருக்கு B E H. சோ A minus B is equal to B E H. ஓகேவா, and A minus C. A minus C is equal to set A minus set B. சோ சேம் வேல்யூஸ் பாருங்க E G H. 3 வேல்யூஸ் ஈக்குவலா இருக்கு. E G H அங்க கேன்சல் பண்ண வேண்டாம், நீங்க கேன்சல் பண்ணா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒன்லி எதை ஆன்சர் எடுத்து எழுத போறோமோ அந்த செட்ல மட்டும் எடிட் பண்ணா போதும். சோ E G H ங்க 3 வேல்யூஸ் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படினு சொன்னா A minus C is equal to set B, C கிடைச்சிச்சு. ஓகேவா, சோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு A minus B கிளியர் பண்ணியாச்சு and A minus C கிளியர் பண்ணியாச்சு. சோ 2 வேல்யூஸ் என்ன பண்ணி காமிக்கணும், ஜாயின் பண்ணி காமிக்கணும். ஓகேவா, next பாருங்க A minus B. so A minus B is equal to
minus b union a minus c. Okay, so what is a minus b? Set of all b, e, h, and union of what is a minus c? Set of all b comma c. Okay, so answer பாருங்க. Therefore a minus b union a minus c is equal to b. b க்கு அப்புறம் ஆர்டர் எடுத்துக்கீங்க c, இங்க b இருக்கு, இங்க b இருக்கு, ஒன் டைம் எழுதினா போதும். c, e and h. Okay, this is equation 2. See the equations 1 and 2. b, c, e, h. Left hand side equation 1 a minus b intersection c is equal to 4 values consider, and right hand side also a minus b union a minus c is equal to b, c, e, h. The two equations are equal. So from 1 and 2 we show that we verify that a minus question given question clear. So a minus b intersection c is equal to a minus b union a minus c. Okay va? So அப்படின்னு சொல்லிட்டு verify பண்ணிச்சு. Okay va? Next question clear. Okay students, next sixth question பாருங்க. So if a is equal to set of all x such that x is equal to 6n and n belongs to w, that means whole numbers, and n less than 6. Okay, given question பாத்தீங்கன்னா sixth questionல 3 sets இருக்கு, but 3 sets வேல்யூ ஸ்ட்ரைட்டா கொடுக்கல உங்களுக்கு. So fourth question red diagram choose பண்ணீங்க. fifth questions எப்படி பாத்தீங்கன்னா variables algebraic variables small letters கொடுத்துட்டாங்க set a b c அப்படிங்கற 3 setsக்கும், and sixth one பாத்தீங்க அப்படினு சொன்னா செட்டோட வேல்யூ ஸ்ட்ரைட்டா கொடுக்கல. So set boolean ஃபார்மட்ல கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த x இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் நம்ம x ஒரு வர்க் பண்ணனும். என்ன அப்படினு சொல்றீங்கன்னா அதுக்கான செட்டை ஃபைண்ட் பண்ணனும். நமக்கு தேவைப்படக்கூடிய क्वेश्चन சால்வ் பண்ணக்கூடிய செட்ஸ் வந்து கிளியரா இல்லைங்க. சோ அதுக்கு a b c அப்படிங்கற செட்டை நம்ம ஃபைண்ட் பண்றது எக்ஸ்ட்ரா ஒரு வர்க். ஓகேவா? சோ அது ஈஸி தான். அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். and set b is equal to அதே சேம் x such that x is equal to 2n and n belongs to small capital N, that means natural numbers, and 2 less than n less than or equal to 9. Okay, and third condition c பாத்தீங்க அப்படினு சொன்னா x is equal to 3n, so n belongs to also n natural numbers, and 4 less than or equal to n less than. இந்த conditions are very important. So whole numbers அப்படிங்கறப்ப உங்களுக்கு 0 ஸ்டார்ட் ஆகும், natural numbers அப்படிங்கறப்ப 1 ல ஸ்டார்ட் ஆகும். சோ அது w வா என்ன அப்படிங்கறத நீங்க கிளியரா பாத்துக்கணும். சோ அத வச்சு நமக்கு சொல்யூஷன் ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தா கூட உங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர்ல ப்ராப்ளம் ஆயிடும். சோ அப்ப ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கறப்ப 0 ல எடுத்துப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் செட்டை ஃபைண்ட் பண்ணலாம். சோ இதுக்கான क्वेश्चंस என்ன வெரிஃபை பண்ணனும் அப்படினு சொன்னீங்கன்னா என்ன காமிக்கணும். ஷோ தட்னா a minus b intersection c is equal to a minus b union same condition. fifth questionல என்ன क्वेश्चन கேட்டாங்களோ அதே இந்த வெரிஃபை क्वेश्चन தான். ஓகேவா? two sides LHS and RHS என்ன ப்ரூவ் பண்ணுவோம் அதே சேம் ப்ராப்பர்ட்டி தான், பட் क्वेश्चनக்கான செட்ஸ் தான் வேற. ஓகேவா? क्वेश्चन a னா என்ன b னா என்ன c னா என்ன வேல்யூஸ் தான் வேற. சோ அந்த 3 வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஃபர்ஸ்ட் டேக் செட் a. a is equal to set of all என்ன given question இருக்கோ அதை எடுத்து எழுதிங்க. x equal to 6. நீங்க n க்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 ஆ சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ ஸ்டார்டிங் n is equal to whole numbers, that means 0 ல ஸ்டார்ட் ஆகும். and n ஆகிறது எதுல whole numbers அப்படிங்கறப்ப 0 starting 0 and n, that means கொடுத்திருக்க கண்டிஷன் பாருங்க n less than 6, that means less than 6 அப்படினா என்ன பண்ணுவீங்க 5 வரைக்கும் எடுத்துப்பீங்க. ஓகேவா? சோ 0 1 2 3 4 5 n is equal to 0 1 2 3 4 5 வரைக்கும் நீங்க எடுத்துப்பீங்க. சோ இது n வேல்யூஸ் நீங்க n பிளேஸ் அப்ளை பண்ணும்போது வேரியஸ் ஆகும். உங்களுக்கு x ஓட வேல்யூஸ் வேரியஸ் ஆகி கிடைக்கும். சோ எத்தனை வேல்யூஸ் கிடைக்கும்? உங்களுக்கு 6 வேல்யூஸ் கிடைக்கும். தட் இஸ் செட் a. சோ அப்ளை பண்ணுங்க. யூசுவலா நீங்க என்ன பண்ணுவீங்க? substitute n பதிலா so n ங்கற பிளேஸ்ல 6n, that means multiple of values 6n ங்கறப்ப n பதிலா 0 0 கிடைச்சிச்சு. இந்த நம்பரோட 0 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 0 and 1 மல்டிப்ளை பண்ணா 6 and also 2 அப்ளை பண்ணீங்கன்னா 12 6 2s are 3 ங்கறப்ப 18 and 4 ங்கறப்ப 24 6 4s are and 5 ங்கறப்ப 30 6 5s are 30. okay, so a is equal to set of all என்ன வேல்யூஸ் கிடைச்சு பாருங்க 0 6 and 12 18 24 30. okay, a is equal to set of all 6 values கிடைச்சிச்சு. set a அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணியாச்சு. next set b. what are the condition? x such that x is equal to 2n, n belongs to n. இங்க பாருங்க n belongs to w. first case setல w, that means whole numbers 0 ல ஸ்டார்ட் ஆகும், but இங்க n means natural numbers starting from 1. so but the starting from 1 அப்படிங்கறப்ப நம்ம 1 ல இருந்து எடுத்துக்கலாம். ஏன்? because அதுக்கான கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு. 2 less than n less than or equal to 9. நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்க விட கூடாது. 1 ல ஸ்டார்ட் பண்ணி எழுத கூடாது. இங்க கண்டிஷன் ஒன்லி n less than 6 ஃப்ரண்ட் வேல்யூ கிடையாது, பட் இங்க n தான் 1 ல எடுக்க கூடாது. why? because from starting from 2
ஆகும் 2 விட கிரேட்டரா இருக்கணும் and less than or equal to 9 this means என்னது less than or equal to அப்படினு சொல்றப்ப 9 வந்து 9 ஓட less than இருக்கணும் 9 வரணும் ஓகேவா சோ வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க first take 5 the n என்ன வேல்யூஸ் வந்து ஈக்குவல் ஆகும் 2 2 விட greater that means 3 3 4 5 6 7 8 9 less than சொல்லிட்டு 8 ஓட முடிச்சிராதீங்க is equal to அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க 9 இன்க்ளூட் ஆகும் so how many values 1 2 3 7 values எடுத்துட்டீங்க so அப்ளை பண்ணுங்க இதுக்கான செட் என்ன 2n so 2n அப்படிங்கறப்ப n பிளேஸ்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணா 6 n values 7 n values அப்ளை பண்ண போறீங்க so 2 3 6 n பதா 4 5 6 அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அவ்வளவுதான் 6 8 10 12 and 14 16 18 அப்படி கிடைச்சிச்சு so what is set b b is equal to set of all 6 8 10 12 14 16 18 okay va the two sets find பண்ணியாச்சு next third set is c okay students next is set c c is equal to set of all x such that x is equal to 3n and n belongs to n this also என்னது natural numbers so conditions பாருங்க 4 less than or equal to n less than 10 okay va the conditions are very important ma so அதை யூஸ் பண்ணா நீங்க first numbers ஐ ஃபைண்ட் பண்ணணும் இங்க வந்து செட் எல்லாத்தையுமே தெளிவா கொடுத்துட்டானா ஓகே பட் செட் உங்களுக்கு a b c அப்படிங்கற 3 செட்ஸ்மே ஃபைனலா கொடுக்கலாம் நம்ம தான் அதை ஃபைண்ட் பண்ண போறோம் so அதுக்கு these conditions are very important so இங்க ஸ்டார்ட் பண்றது என்ன natural numbers n அப்படிங்கிறது starting value from 4 because 4 less than இருக்கலையா பட் ஆனா இங்க இருக்கு ஈக்குவல் இருக்கு so starting from 4 less than அப்படி சொல்றப்ப நீங்க 5 எடுத்துக்கணும் so என்ன பண்ணுவீங்க 4 எடுத்துக்கணும் so அப்ப n is equal to 4 5 6 7 8 9 because the less than 10 okay ma'am 4 greater than n less than 10 அப்படிங்கறப்ப என்ன பண்ணுவீங்க 9 போடுறீங்க so okay அப்ப 9 வேல்யூ முடிஞ்சு set n is equal to 4 5 6 7 8 9 10 okay va next n is equal to 4 n is equal to 4 apply பண்றீங்க so 3 4s are set என்னது 3n so அப்ப 3 4s are 12 and 3 6 are 3 5s are 15 so 5 4 5 6 அப்படினு சொல்லிட்டு எல்லா வேல்யூஸ் அப்ளை பண்றீங்க அப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 3s ஆ உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்குது set c அப்படிங்கிறது 12 ல இருந்து 15 18 21 24 27 அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 1 2 3 6 வேல்யூஸ் கிடைக்குது உங்களுக்கு set c ஃபைண்ட் பண்ணியாச்சு ஓகேவா and now we prove இப்போதான் क्वेश्चन வரும் ஓகேவா given questions create பண்றதுக்கு a b c அப்படிங்கற 3 sets ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு இவ்வளவு ஸ்டெப்ஸ் ஆயிருக்கு சோ அந்த 3 setsல நீங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம கிளியரா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ண முடியும் ஓகே இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் क्वेश्चन வரோம் செட் என்ன கொடுத்திருக்காங்க a - b intersection c is equal to a - b union a - இத as usual 2 questions 3 questions நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் சோ இப்போ டேக் as usual எப்பொழுதும் போல LHS என்னது a - b intersection c अब a minus b intersection c அப்படிங்கறப்ப first we find bracket value b intersection c what is set b 6 8 10 12 14 16 18 set b எழுதுங்க and intersection of set c so common values பாருங்க intersection சொன்னாலே common values so common பாத்தீங்கன்னா only 12 and 18 12 and 18 மட்டும் தான் இந்த two sets கான common values and next a minus b intersection c a minus b intersection join பண்ண போறீங்க அப்ப set a வை நோட் பண்ணீங்க a is equal to 0 6 12 18 24 30 minus நீங்க இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணா b intersection c ஓகேவா 12 and 18 so subtract from only leave the values from a ல நீங்க லீவ் பண்ணனும் so only leave the values for 12 and 18 balance values a minus b intersection c is equal to 0 6 24 30 that is equation 1 left hand side கிடைச்ச வேல்யூ பாத்தீங்க அப்படினு சொன்னா அந்த 4 values தான் and take right hand side RHS பாருங்க a minus b union a minus c so next பாருங்க a minus b is equal to set a and b போட்டுங்க minus அப்படிங்கறப்ப ஈஸியா நீங்க கேன்சல் பண்ணலாம் from இந்த செட் அததான் நீங்க கேன்சல் பண்ணனும் so பாத்தீங்க அப்படினு சொன்னா a க்கு b க்கு காமன் வேல்யூஸ் அப்படிங்கறப்ப 6 12 8 so the 6 12 8s are clear from a set a ல கேன்சல் பண்றீங்க balance a minus b is equal to set of all 0 24 30 and a minus c okay a minus c அப்படிங்கறப்ப set a minus c the common values are 12 18 24 three values are given from a so balance values set a minus c is equal to set of all 0 6 30 okay next join பண்ணி எழுதுங்க a minus b union a minus c set a minus b ன ஃபைண்ட் பண்ணிப்போம் 0 24 30 and a minus c is equal to 0 24 0 6 30 so 0 24 30 0 6 30 ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணீங்கன்னா 0 6 and 24 30 so equation 2 so a minus b union a minus c is equal to 4 values கிடைச்சிருக்கு from 1 and 2 பாருங்க equation from 1 and 2 ல இருந்து two sides are equal hence it is verified அப்படி சொல்லிட்டு நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணலாம் क्वेश्चन எடுத்து எழுதிடலாம் ஓகேவா from 1 and 2 see the equation
1 and 2, 0, 24, 0, 6, 24, 13, equation 1. And equation 2 is also 0, 6, 24, 13. Therefore, என்ன பண்ணிடலாம்ங்க a minus b intersection c is equal to a minus b union a minus c. Okay, va? Hence it is verified. Okay, from 1 and 2, it is verified that a minus b intersection c is equal to a minus b union a minus c. Okay, ma'am.